மலர்ஸ் கிச்சன் பார்க்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி என்ன ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம்னா பன்னீர் புலாவ் தான். இது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக குக்கர்லேயே இந்த பன்னீர் புலாவ் பண்ணலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. பன்னீர் புலாவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இதை ஊற வச்சுட்டேன். அரிசி 15 நிமிஷம் ஊறட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நான் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளெல்லாம் இதில் சேர்த்து பன்னீர் 2 பக்கமும் லைட் ப்ரௌன் கலராக வரணும். அது வரைக்கும் இதை லைட்டாக வறுத்துக்குவோம். பாருங்கள், ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இந்த பக்கம் அப்படியே லைட்டாக திருப்பி போட்டுக்குவோம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். ரெண்டும் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆகி உருகட்டும். இதில் 3 ஏலக்காய், 4-5 லவங்கம், 1 டீஸ்பூன் சீரகம், 2 சின்ன துண்டு பிரிஞ்சலை, அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சீரகம் லைட்டாக பொரியட்டும். இந்த வாசனை பொருட்கள்லாம் நல்லா வாசனை வந்த பின்னாடி இதில் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலராக வரணும். அது வரைக்கும் இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கி இந்த கோல்டன் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன். இது மீடியம் சைஸ் அளவு தக்காளி தான். சேர்த்து இதே வதக்கி விட்டுக்குவோம். வதக்கியாச்சு. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டுடைய பேஸ்ட்டுடைய பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் இதை 1 நிமிஷம் வதக்கிக்குவோம். நல்லா வதங்கின பின்னாடி இதில் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலாம் சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி பன்னீர் புலாவ் பண்ணுறதுக்கு பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் 3 காயும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன். இதில் சேர்க்குற காய்கறியோட அளவு ஒரு 1/2 கப் இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது கூட காரத்துக்கு ஒரு 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா சேர்த்துக்குங்க. சேர்த்து ஒரு 1/2 நிமிஷம் இதை வதக்கிக்குவோம். வதக்கிட்டு கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் துண்டுகளை இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி இழந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி இந்த கப்பில் தான் 1 கப் எடுத்திருக்கேன். அதனால் இந்த கப்பில் 1.5 கப் அளவு தண்ணி அளந்து இதில் சேர்க்குறேன். 1.5 கப் தண்ணி அளந்து இதில் சேர்த்தாச்சு. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு புலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை தண்ணி நல்லா கொதிக்க விட்டுருவோம். தண்ணி கொதிக்கும்போது ஆல்ரெடி ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு மெதுவாக கலந்து விட்டுட்டு கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளையும் மேலேயே தூவிட்டு இதை மூடி வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு விசில் வந்தாச்சு. ப்ரெஷரும் நல்லாவே போயிடுச்சு. இப்போ மூடியை திறந்து பார்க்கலாம். சூப்பராக பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாஸ்மதி அரிசிக்கு மட்டும் எப்பயுமே எந்த கப்பில் அரிசி அளந்துருக்குமோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு, அதாவது 1 கப் அரிசினா 1.5 கப் அளவுக்கு தண்ணி அளந்து கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி சாதம் ரொம்ப குழையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். சாதம்லாம் உடையாத அளவுக்கு மெதுவாக கலந்து விட்டுக்குவோம். இந்த ரெசிபி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சூப்பராக பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.